ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை எப்படி நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம வந்து எந்த ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் நமக்கு வந்து ப்ளஸ் காயின் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் காயினை யூஸ் பண்ணி நம்ம வந்து யூடியூப் ப்ரீமியம் பிளான், அதே மாதிரி வந்து ஹாட்ஸ்டார் விஐபி பிளான், ஸோ இது மாதிரி பிளான்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அதை பர்ச்சேஸ் பண்ண கோடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ப்ரீமியம் பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் வந்து இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இல்லை அப்படின்னா மை ஆர்டர் அப்படிங்கிறதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மை ஆர்டரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே கீழே வந்து ஷோ ஆகும். அதிலே கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சூப்பர் காயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்து வரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கிளைம் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் பிளான் வந்துட்டு உங்களுக்கு 6 மாதத்துக்கு ப்ரீமியம் பிளான் வந்து ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 150 காயின் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு பிளான் இருக்குது, இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 70 காயின் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 70 காயின் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மந்த்துக்கான ஃப்ரீ ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிளான் வந்து பெட்டராக தோணுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி 6 மந்த்துக்கான ப்ரீமியம் பிளானை வந்து எடுத்து அதையும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். இதை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு அதுக்கான காயின் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து 150 காயின் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் வந்து நாட் எனேஜ் காயின் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் காயின் வந்து அவைலபிளாக இருந்தது அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு கிளைம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து கிளைம் ஆகும். கிளைம் ஆன பிறகு எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் வந்துட்டு 6 மந்த்துக்கான பிளான் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். 3 மந்த்துக்கான பிளான் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ்டார் விஐபி பிளான் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் 3 மந்த்துக்கான பிளானை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதில் கீழே வந்து கிளைம் அப்படின்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு இதில் வந்து ஒரு ஆஃபர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோடை தான் நீங்கள் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி உங்களோட அந்த ப்ரீமியம் பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளானை வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை கோடை யூஸ் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு உங்களோட கூகுள் குரோம் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த இமெயில் ஐடியை வந்துட்டு உங்களோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை வந்து எடுக்க விரும்புகிறீங்களோ அதை வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து நான் எந்த இமெயில் ஐடியை வந்து நான் வந்து லாகின் பண்ணியிருக்கணும் அந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து கிளைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த இமெயில் ஐடியை வந்துட்டு உங்களோட யூடியூப்பில் டிஃபால்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடியை வந்து இந்த ப்ரௌசரில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல லாகின் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ அதில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நியூ டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் டேப் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நான் டைப் பண்ணுற மாதிரியான யூஆர்எல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. www.youtube.com/redeem அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட யூஆர்எல் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீடீம் யுவர் கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் கோடை வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களோட இமெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட இமெயில் ஐடியை தான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த இமெயில் ஐடியை லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியை தான் நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வந்து ஷோ ஆகும். ஸோ மாற்றி வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஷோ ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு கோடு ஒன்று நம்ம ஆல்ரெடி வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கு பாருங்கள், இந்த QQXX அப்படிங்கிற இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ இதை வந்து அங்கே டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அங்கே உள்ள கோடை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்ததும் அடுத்து இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 3 மந்த் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு மந்த்துக்கு வந்து எவ்வளோ ரேட்டு, அப்புறம் வந்து 3 மந்த்துக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃப்ரீ பிளானை தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 3 மந்த் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்களா, இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்துட்டு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மந்த் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டோட நம்பரை வந்து கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட ஏடிஎம்ல இருந்து ₹1 வந்து சார்ஜபிள் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மந்த்துக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹129. பட் நம்ம வந்து ஃப்ரீ பிளான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ பிளானை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ₹1 பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுலேருந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டாக இருந்தால், அதாவது ஏடிஎம் கார்டு அப்படின்னா எல்லா ஏடிஎம் கார்டுலையும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ விசா டைப் கார்டு இல்லைனா மாஸ்டர் டைப் கார்டு அந்த மாதிரியான கார்டில் மட்டும்தான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எதுக்கு பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மந்த் பிளான் வந்து முடிஞ்ச உடனேயே நீங்கள் வந்துட்டு இந்த பிளானை வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுறணும். ஸோ அதை எப்படி நம்ம டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கார்டு நம்பர் எல்லாமே இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கார்டை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட கார்டில் இருந்து அந்த 3 மந்த் பிளான் முடிஞ்சதுமே உங்கள் கார்டில் இருந்து ₹129 சார்ஜபிள் பண்ணுவாங்க. ஸோ 3 மந்த் பிளான் முடிஞ்சதுமே நீங்கள் வந்துட்டு இது உள்ள என்ட்ரி ஆகி அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜபிள் பண்ண மாட்டாங்க. 3 மந்த் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட கார்டோட நம்பர், ஏதாவது ஒரு விசா டைப் ஏடிஎம் கார்டோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கார்டு ஹோல்டரோட நேமையும் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டோட எக்ஸ்பைரி மந்த்து, எக்ஸ்பைரி இயர் என்ட்ரு பண்ணுங்கள், அதோட சிவிவி நம்பர். நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 00 தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்கள் கார்டில் இருந்து ₹1 தான் வந்து பேமெண்ட் எடுப்பாங்க. அதுக்கு மேலலாம் அமௌண்ட் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு வந்து ₹129 அப்படிங்கிறத வந்து டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. டோட்டலாக 3 மந்த்துக்கு நமக்கு வந்து ஃப்ரீ. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க. ₹1 மட்டும் வந்து பிடிப்பாங்க. ஸோ நான் இப்போ என்னோட கார்டோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பில்லிங் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட பில்லிங் அட்ரஸ் ஏதாவது ஒரு அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு பே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போ யூடியூப் ப்ரீமியம் பிளான் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக 3 மந்த் வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த 3 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வீடியோ வாட்ச் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஆட்ஸுமே வந்து ஷோ ஆகாது. ஸோ டோட்டலாகவே நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி யூடியூப் மியூசிக் அப்படின்னு இன்னொரு ஆப் இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு ஆட்ஸுமே வந்து வராது. ஸோ இந்த 3 மந்த்துக்கு மட்டும்தான் வந்து இது வந்து பாசிபிள். ஸோ 3 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு ஸோ இந்த பிளானை வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் டீஆக்டிவேட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ₹129 எவ்ரி மந்த், இன்றைக்கி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோன்னா இதே டேட்டில் வந்து அவங்க வந்து பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சார்ஜபிள் ஆகாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளானை நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.